பெங்களூருவில் தாக்கப்பட்ட தமிழக லாரி ஓட்டுநர் தன்னை காப்பாற்ற தமிழக அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். அவர் தற்போது தமது தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் மணிவேல் பேசுறேன். வணக்கம். வணக்கம். எந்த பகுதியில் இருக்கீங்க? பெங்களூர்ல எந்த பகுதியில் நீங்க இப்ப இருக்கீங்க? பெங்களூர்ல வந்து நிலமங்கலா ஏரியாவில் நான் இருக்கேன் சார். இல்ல எந்த இடம் அது? ஏதாவது விடுதியில தங்கி இருக்கிறீங்களா? எந்த பகுதியில நீங்க இருக்கிறீங்க? பிபிசி பாட்லிங் பிளான்ட் ஃபேக்டரியில இருக்கு சார், சோலூர். அங்க என்ன மாதிரியான வசதிகள் இருக்கு? சாப்பாடு, தங்குமிடம் போன்ற வசதிகள்லாம் உங்களுக்கு இருக்கா? வண்டி நானும் உள்ளே ஃபேக்டரி உள்ளதான் சார் தங்கியிருக்கிறோம். அங்கே சாப்பாடுலாம் கிடைக்குது சார். உள்ள கேண்டீன் இருக்கு, சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார். வண்டி இப்போ வந்து வெளியில எதுவும் தமிழ்நாட்டுக்கு ஊருக்கு வர்றதுக்கு வர முடியல சார். பயமா இருக்கு சார். போலீஸ் பந்தோபஸ்து எதுவும் இல்லை சார். உங்களோட கோரிக்கை என்ன சார்? எங்களோட கோரிக்கை வந்து கர்நாடக அரசும் தமிழ்நாடு அரசும் பேச்சுவார்த்தை மூலியமா எங்களை வந்து பேசி எங்களை வந்து தமிழ்நாடு கொண்டு வந்து சேர்க்கணும் சார். எத்தனை பேர் தங்கியிருக்காங்க? நீங்க மட்டும் தங்கி இருக்கிறீங்களா, இல்ல வேறு தமிழக தமிழர்கள் யாராவது உங்க கூட தங்கி இருக்கிறாங்களா? தமிழக ஓட்டுநர் வந்து ஒரு 100 பேர் பக்கமா இருக்காங்க சார். அவங்களாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்கிறாங்க. நான் மட்டும் பாதிக்கப்பட்டு இங்க இருக்கேன் சார். அவங்கெல்லாம் சேஃபா தான் இருக்காங்க. நானும் இப்போதைக்கு சேஃபா தான் சார் இருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு இப்போ வர்றதுக்கு எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் சார். வண்டி இங்கே நிற்கி சார். வண்டியை சேதம் அடைஞ்சு அப்படியே தான் சார் இருக்கு. வண்டி இன்னும் எதுவும் ரெடி பண்ணல. நானும் இப்போ வெளியில வர முடியாம தவிச்சிட்டு இருக்கேன் சார். மணிவேல், நீங்க பெங்களூர்ல இருந்து இங்க திரும்பி வருவதற்கு உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் உடனடியாக தேவைப்படுகிறது? உடனடியாக தேவைன்னா காவல்துறை வந்து எனக்கு பாதுகாப்பு வேணும் சார். இப்போ வெளியில வரதுக்கு எனக்கு பயமா இருக்கு சார். ஏற்கனவே எனக்கு தாக்கப்பட்டதுனால எனக்கு வெளியில வரதுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கு சார். தாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கீங்களே, உங்களுக்கு காயங்கள் ஏதேனும் ஏற்பட்டு இருக்கிறதா? உங்களுக்கு உடனடி தேவைகள் என்ன இருக்கிறது? உங்க அருகாமையில் காவலர்கள் யாரும் இல்லையா? யாருங்க பாதுகாப்பு இன்ன வரைக்கும் யாரும் என்ன போலீஸ் எல்லாம் காவல்துறை இன்னும் யாருமே வந்து பாக்கலைங்க. எனக்கு உள்காயங்களா இருக்கு சார். கல்லால தாக்கப்பட்டது உள்காயங்களா இருக்கு சார். அதனால நான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல வந்து நான் பார்க்கணும் சார். இங்க வந்து எனக்கு எங்கே போறதுக்கு பயமா இருக்கு சார். அங்க இருக்கக்கூடிய தமிழ் சங்கம், தமிழர்கள் யாராவது உங்களை வந்து பார்த்துருக்காங்களா? உங்களை யாராவது தொடர்பு கொண்டு இருக்கிறாங்களா இது வரைக்கும்? தமிழ் சங்கத்துல இருந்து புகழேந்தி சார் பேசினாரு சார், பெங்களூர்ல இருந்து. அங்கேயே இருங்க, நான் பாதுகாப்பா இருங்க, நான் ஹெல்ப் பண்றேன், நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க வெளியில எதுவும் வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். நீங்க உங்க குடும்பத்துக்கிட்ட இது தொடர்பா பேசுனீங்களா? இந்த மாதிரி நீங்க ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது உங்க குடும்பத்துக்கிட்ட தெரிவிச்சீங்களா? அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்களா? தெரிவிச்சிருக்கேன் சார் மேடம். குடும்பத்துல வந்து சொன்னதுக்கு அவங்க அழுதுகிட்டு ரொம்ப சங்கடப்பட்டு இருக்காங்க. நாங்க போய் கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க, உங்களை தமிழ்நாடு அரசு வந்து காப்பாற்றி கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இப்ப உணவு இது போன்ற தேவைகளுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கா, இல்ல வேற யாராவது உங்களுக்கு கொடுத்து உதவி செய்யறாங்களா? பணம் வந்து நண்பர்கள் வந்து எனக்கு ஏடிஎம் அக்கௌண்ட்ல வந்து எஸ்எம்எஸ் பண்ணி எனக்கு போட்டு விட்டாங்க. அது வெளியில எடுக்க போறதுக்கு எனக்கு போக முடியலைங்க. இந்த டிரைவர்கள்லாம் சேர்ந்து எனக்கு சாப்பாட்டுக்கு உதவி பண்ணி வச்சிருக்காங்க சார். இப்ப நீங்க இருக்கிற இடத்த சரியா முகவரி சொல்ல முடியுமா? எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த பகுதியில இருந்து அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? பெங்களூர்ல இருந்து மேங்களூர் போற ரோட்ல நான் வந்து பிபிசி பாட்லிங் பிளான்ட் இருக்கு சார், சோலூருங்கிற ஊர்ல. சார், உங்களை தாக்கப்பட்டதா சொல்லியிருக்கீங்களே, அந்த சம்பவத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்களால அதை நினைவுபடுத்த முடியுமா? சொல்றேன். அந்த இடத்துல வந்துங்க, நான் இங்க இருந்து மங்களூர்ல இருந்து பெங்களூர் போயிட்டு இருந்தேங்க. 12ஆம் தேதி மத்தியானம் ஒரு 2 மணிக்கு போயிட்டு இருந்தேங்க. 2 வீலர்ல வந்து ஒரு 10-15 பேர் வந்தாங்க. வந்து வண்டி குறுக்க போட்டாங்க. எதுவுமே நான் வண்டியை விட்டு கீழே எனக்கு முன்னாடி கல் எடுத்து தாக்குறாங்க. தாக்கி கீழே வண்டியை விட்டு என்னை கீழே இழுத்து ஆடையெல்லாம் இது பண்ணி என்னை நிறுவனம் நிற்க வச்சு வீடியோலாம் எடுத்து ஜெயலலிதாவுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. காவேரி நீர் யாருக்கு சொந்தம்னு சொல்லி கேட்டாங்க. கர்நாடகாவுக்கு சொந்தம்னு சொன்னேன். சொன்ன முறைப்படி அவங்க எல்லாம் தாக்கி விட்டு வண்டி எடுத்துட்டு போன முறைப்படி தான் நான் வண்டி எடுத்துட்டு இந்த பக்கம் வெளியில் அவுட்ருக்கு என்னால் தப்பிச்சு வர முடிஞ்சது மேடம். நிச்சயமாக தமிழக அரசின் கவனத்திற்கு உங்களுடைய குரல் கேட்டிருக்கும். நிச்சயமாக விரைவில் நடவடிக்கை எடுப்பார்கள். நம்பிக்கையோடு இருங்கள் திரு மணிவேல்.